வெல்கம் டு மவுண்ட் ஸ்டடி சர்க்கிள். இன்றைய வீடியோ தொகுப்புல தேசிய அறிவியல் தினத்தை பத்தி பார்க்க போறோம். இந்திய அறிவியலாளர் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு முதலில் வருபவர் சர் சி வி ராமன். இந்த சர் சி வி ராமன் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். அதுவும் உலகிலே மிகப்பெரிய விருதான நோபல் பிரைஸ் பெற்ற முதல் இந்தியர். அந்த முதல் இந்தியர்ல வெளிநாட்டில் போய் படிக்காத அந்த அவார்டு வாங்கின முதல் இந்திய தமிழன் என்று கூட சொல்லலாம். அவர் கண்டறிந்த இந்த ராமன் விளைவு கோட்பாடு அறிவியல் உலகின் பல்வேறு ஆய்வுகளுக்கும் கண்டறிதலுக்கும் இன்றைய வரை முன்னது எதிராக உள்ளது. இந்த விளைவை ராமன் எப்படி கண்டுபிடித்தார்னா நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். ஒருமுறை கொல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக ஐரோப்பாவில் நடைபெற்ற விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு ராமன் கப்பல் பயணம் மேற்கொள்றார். அந்த கப்பல் குறிப்பா இயற்கை மீது இருந்த ஆர்வத்தால் வானத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தார் ராமர். அவர் பார்த்த மத்திய தரைக்கடல் பகுதி. அப்ப ராமன் விளைவு எந்த கடல் பகுதியிலிருந்து ராமன் விளைவை ஏற்படுத்தினார் என்று கேட்டால் அது ஒரு முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் மத்திய தரைக்கடல் பகுதி. அப்ப அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில வானம் ஏன் அவ்வளவு நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்று சிந்தித்து தொடங்கினார். இந்த கேள்விதான் அவருடைய மனதில் ஊடுருவியது. இதற்கான பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்படி ராமன் மேற்கொண்ட ஆராய்ச்சி முடிவில் ஒளி ஊடுருவக்கூடிய ஊடகம், அதாவது திடப்பொருளாகவோ அல்லது திரவ பொருளாகவோ அல்லது வாயு பொருளாகவோ, இந்த மூணுமே பொருளின் மூன்று நிலைகள். இப்ப 4வது நிலை தான் பிளாஸ்மா, 5வது நிலை தான் போஸ் ஐன்ஸ்டீன் கான்சால்டேட். அப்போ இந்த ஊடகங்களுக்கு ஒளி செல்லும் போது அதன் இயற்பியல் ஏற்படும் மாறுதலுக்கு காரணமாக இந்த ஒளியின் மூலக்கூறு சிதறல், அதுதான் ஆங்கிலத்துல மாலிகுலார் ஸ்கேட்டரிங் லைட்ன்றாங்க, அப்ப ஏற்படுத்துகிறது என்ற உண்மையை ராமன் கண்டுபிடிக்கிறாரு. அவரின் இந்த சிறப்பான கண்டறிதலுக்கு தான் 1930ஆம் ஆண்டு நோபல் பிரைஸ் கிடைக்கிறது. அவர் கண்டுபிடித்த தினம் பிப்ரவரி 28, 1928. அவர் தன்னுடைய ஆய்வின் போது வண்ணப்பட்டை நிழல் பதிவு கருவியை, அதாவது ஸ்பெக்ட்ரோகிராஃபின்னு அதை பயன்படுத்துறாரு. சூரிய ஒளியை பல்வேறு ஊடகங்களின் வழியே செலுத்துவதன் மூலம் நிறமானியில் சில புதிய வண்ண வரிகள் தோன்றுவதை ராமன் கண்டுபிடிக்கிறார். அந்த ராமன் வரிகள் என்றும் அவருடைய கண்டறிதல் தான் அந்த ராமன் விளைவு என்று பின்னாளில் அழைக்கிறாங்க. அந்த ராமன் விளைவு கோட்பாட்டை உலகுக்கு அறிவித்த நாள் தான் பிப்ரவரி 28. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 அன்று தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறாங்க. அப்போ இதை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்புக்கான தேசிய கவுன்சில், அதாவது NCSTC சொல்லுவாங்க. அது 1986ல மத்திய அரசுக்கு தேசிய அறிவியல் நாள் கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை அவங்க தான் முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் 1987 ஆண்டு முதல், அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 என்பது 1987ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 28 அன்று தேசிய அறிவியல் நாளாக கொண்டாட ஒப்புதல் வழங்குகிறது. இந்த நாளில் அறிவியலை பரப்பதற்காக நாட்டில் சிறப்பாக செயல்படும் நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு அறிவியல் பரப்புதலுக்கான தேசிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. அப்ப 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அறிவியல் நாளின் மைய கருத்து என்னன்னா, வளர்ந்த இந்தியாவுக்கான அறிவியல் மற்றும் கண்டறிதல்களில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் என்ற ஒரு தீமை, அதாவது மைய கருத்தை வைத்து 2025ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட்டது. மேலும் தகவலை அறிய மவுண்ட் ஸ்டடி சர்க்கிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.